சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. நான் உங்கள் ஞானரதம். ஃபஸ்ட்டு என்னை பற்றி கொஞ்சம் செல்ஃபி இன்ட்ரடக்ஷன் பண்ணிடுறேன். நான் வந்து ஜோதிடத்துறையில் ஒரு 28 ஆண்டு காலமாக இருக்கேங்க. ஜோதிடத்தில் முறைப்படி, அதாவது டிப்ளமோ அஸ்ட்ராலஜி, பிஏ அஸ்ட்ராலஜி, எம்ஏ அஸ்ட்ராலஜி, அப்புறம் பிஹெச்டி அஸ்ட்ராலஜி முதல் குழுவில் நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் ஜோதிட பத்திரிகைகள் அப்படின்னு பார்க்கும் பால ஜோதிடம், ஆருடம், மாலைமுரசாருடம், நான் சொல்றதெல்லாம் பழைய காலத்துலேருந்து தேவி, பெண்மணி, கண்மணி, அப்புறம் பெண் உலகம், இது மாதிரியான பத்திரிகைகள், குமுதம் சிநேகிதில தொடர்கள், நம்மை அறிய வைக்கும் ஜோதிடம், அதே மாதிரி பொருத்தங்கள் இருக்கு இல்லையா, பொருத்தங்களும் அதனுடைய தோஷங்களும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்கேன். இன்னமும் தொடர்ந்து நான் சிநேகிதில, குமுதம் சிநேகிதில் எழுதிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி தந்தியில் டிஜிட்டலில் டெய்லி ராசி பலன்கள்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, ஞானரதம் சொல்லி நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே என்னை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் உங்களுக்கு. சரிங்க, என்னடா அது சுயபுராணம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. சரி, இப்போ நம்ம என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம் நம்ம சேனலுக்கு அப்படின்னு பார்க்குறச்ச, முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, நமக்கு இந்த கேஸ் பிரச்சனைலாம் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், சிலிண்டர் பிரச்சனைலாம். அது எதனால் வந்துச்சுன்னு அதுவும் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஆஃப் வார். இந்த வாரெல்லாம் நடக்கிறதுக்கும் என்ன காரணம்? இதற்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது விசேஷம் இருக்கா? ஏதாவது லிங்க் இல்லாமல் எப்படி விஷயம்லாம் நடக்கும்? எப்படி கொரோனாலாம் வந்துச்சுல்ல, அது ஒரு பீரியட் 2020 பீரியடில் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்துன்னு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, கோச்சாரப்படி கிரகங்களுடைய நிலையை வைத்து தான் நான் சில விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். கும்பம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு குடம், பார்த்துருப்பீங்க, குடத்தோட ஒரு சிம்பிள். ஸோ குடம்னாலே என்னது, உள்ள என்ன இருக்கு அப்படின்றது, அது காத்து இருக்கா அல்லது தண்ணி இருக்கா, இது மாதிரியான விஷயங்கள். சிலிண்டர் எப்படி இருக்குங்க, ஒரு உருளை. ஸோ அதனுடைய விஷயங்கள் தான். ஸோ அந்த இடத்துல என்ன சம்பந்தம் பெற்றிருக்கு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய், சனி, சூரியன், இந்த 3 கிரகங்கள் மற்றும் ராகு கேதுக்கள், இவங்களுடைய நிலைகள் தான் நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வருதுங்க. அதாவது நிறைய சிக்கல்கள், மனசுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, இது மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் இந்த கிரகங்களுடைய நிலை தான் மிக முக்கியமாக கருதப்படுதுங்க. சரி, இந்த கிரகங்களை வைத்து நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாசத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய்லாம் ஒன்னா இருக்காங்க கும்பராசியில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவானும் இருக்காங்க. ஸோ இப்போ வார் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த வாருக்குண்டான விஷயங்கள்லாம் நான் ஆராய்ச்சி படம் பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வார் நிற்காதுங்க. உடனே சமாதானம் படுத்தி பேசக்கூடிய நிலையில இப்போ இல்லை. வார் இன்னும் போயிட்டே தான் இருக்கும், ஹெவியாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதனுடைய நிலை எப்போ கட்டுப்படும் அப்படின்லாம் கொஞ்சம் கணிச்சு பார்த்தேன். ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் சொல்லுவாங்கள்ல இருக்கும். ஸோ இந்த 2 மாதம் வரைக்கும் இந்த எல்லா விஷயங்களும் தட்டுப்பாடுகள் அதிகமாகவே இருக்குங்க இந்த பீரியடில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் பிளானட்ஸ்லாம். அந்த பிளானட்ஸ்லாம் பொறுத்து அப்போ பார்க்கும்போது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீவ் ஆகும். அப்பாடா, ஏன் தான் சண்டை போட்டேன், ஏன் தான் வரையமாச்சுன்ற மாதிரி ஆயிருக்கும். எப்போதுமே ஓடுறவனுக்கும் மூச்சு வாங்கும், துரத்துறவனுக்கும் மூச்சு வாங்கும் இல்லையா, அதுதான் இந்த வாரே. 2 பேரும் நிம்மதியற்ற ஒரு நிலை தாங்க. எப்போதுமே இந்த சண்டை சச்சரவுகள், பொதுவாகவே கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ள சரி, பங்காளி சண்டையாக இருந்தாலும் சரி, சண்டை போட்டதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதுதான் என்னோடது. சமாதானம் பண்ணாத உயிர் சேதங்கள் மிஞ்சோம். இன்னும் பொருளாதார வளர்ச்சி இப்போ வாரனாலே என்னாகும், உங்களுடைய உற்பத்திகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். உயிர் சேதங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி ஆகிடும். ஒவ்வொரு நாட்டோடைய வீழ்ச்சிகள் ஆயிடுது. இதனாலேயும் தங்கத்தினுடைய வீழ்ச்சிகளும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாகக்கூடிய சூழலும் இருக்கு. எது எடுத்தாலுமே காஸ்ட்லி ஆயிடும். எல்லாமே விலையேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. காரணம் இந்த ஜாதக ரீதியான விஷயங்களும் இருக்கு. ஸோ மே மாசத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரிய அரசியல் தலைவருக்கு கண்டம் நிச்சயமாக உண்டு. ஏதாவது ஒரு எந்த தேசம்னா நான் சொல்ல விரும்பல, ஒரு தேசத்திற்கு நிச்சயமாக இந்த ஒரு தலைவருக்கு அப்படின்னு, அது மத குருவா இருக்கலாம், அல்லது தலைவர்னாலே ஒரு பிரதமராக இருக்கலாம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக இருக்கு. ஸோ நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ விஜயோட ஜாதகத்தை பார்த்து நவம்பர் மாதம் நான் சொன்னேன், என்ன போட்டிருக்கேன் ஒரு சேனல்லன்னு பார்த்தீங்கன்னா,
நீங்களோட லிங்க்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதில் வந்து நவம்பரில் அப்லோட் பண்ணோம். பிப்ரவரிக்கு அப்புறம் அவருக்கு பிரச்சனை வருது. அது ஃபேமிலியாக இஷ்யூவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்தீங்கனாலே விஜய் 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 தான் சேனலில் வந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி தாங்க நான் இப்போ சொன்ன பலன்களும் நடக்கும். ஸோ வந்து கொஞ்சம் வயதானவர்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவத்துறையிலும் சில மாற்றங்கள் நிகழும். அது வந்து மருத்துவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் லைனில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ் சிலிண்டர்ஸ் மட்டும் கிடையாது, அதாவது அணு உலை அப்படின்ற விஷயங்கள், சுரங்கங்கள், இது மாதிரியான விஷயங்கள், இங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீர் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களில் ஒரு சில எரிவாயு வெடித்தல், இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரன்றது இப்போ டக்குன்னு முடியக்கூடிய காரியம் அல்ல அப்படின்றதான் என்னுடைய வாதம். இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கணும், தற்காத்துக் கொள்வது நல்லது. வெளிநாட்டில் உள்ளவர்கள் இதை பார்த்தாலும் யார் யாரெல்லாம் டக்குன்னு அவங்கவுங்க ஊருக்கு வந்து சேர்றது ரொம்ப நல்லதுங்க. நன்றி, வணக்கம்.